ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம வந்து கியா செல்டாஸோடைய வேரியன்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். டாப் அண்ட் வேரியன்ட் பெங்களூரில் ட்ரைவ் பண்ணிட்டோம், செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். அதனால எல்லா வேரியன்ட்ஸும் கொண்டு வரணும் இல்லையா, ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து HTE ஆப்ஷன், அதாவது ரெண்டாவது லெவல் வேரியன்ட் கொண்டு வந்தோம். இது என்ன வேரியன்ட்னு கேட்டிங்கன்னா HTK ஆப்ஷனுங்க. இது என்னத்துக்கு, ஏன் நடுவில் HTK விட்டீங்க, ஏன் இப்போ HTK ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 4வது வேரியன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேரியண்ட்ல இருந்து தான் பெனராமிக் சன்ரூஃப் ஆப்ஷனும் கிடைக்குது. கூடவே டர்போ பெட்ரோலில் டிசிடி ஆப்ஷனும் வந்து கிடைக்குதுங்க. இதுக்கு கீழே இருக்கிற வேரியண்ட்ஸில் பெனராமிக் சன்ரூஃபோ டிசிடி டர்போ கிடையாது. ஸோ வாங்க இந்த வேரியண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த HTK ஆப்ஷன் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ என்ன ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குங்க, நான் டர்போ. ஸோ இதனோட எக்ஷோரூம் ப்ரைஸிங் 14,19,000 ரூபாய் எக்ஷோரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே பெட்ரோல் IVT ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 15,49,000 ரூபாய் அது எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. டர்போ பெட்ரோலில் IMT கிளச்லெஸ் IMT அது வந்து பார்த்தீங்கன்னா 14,99,000க்கு அவைலபிளாக இருக்குது எக்ஷோரூம் ப்ரைஸிங். டர்போ DCT 7 ஸ்பீட் டிசிடியோட டர்போ பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா 16,29,000 ரூபாய் எக்ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீசல் டர்போ டீசல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 15,79,000 ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக டீசலில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு போனீங்கன்னா 17,09,000 ரூபாய் அப்படிங்கிற எக்ஷோரூம் ப்ரைஸிங்கில் இருக்குங்க. ஸோ எல்லா என்ஜின்ஸ்லையும் எல்லா கியர் பாக்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது இந்த HTK ஆப்ஷன். இது நல்ல வேல்யூ ஃபார் மணியாக, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆன் ரோட் ப்ரைஸிங்க்கு நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் IVT, டர்போ பெட்ரோல் மேனுவல், டர்போ பெட்ரோல் IMT, அதாவது அதுக்கப்புறம் DCT, டீசல் மேனுவல், டீசல் ஆட்டோமேட்டிக் எல்லாத்தோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி இந்த கியா செல்டாஸ் HTK ஆப்ஷன் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த குன் கியா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க கிட்ட கியா செல்டாஸோடைய எல்லா வேரியன்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. தாராளமாக அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெறும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ கியா செல்டாஸ் HTK ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ HTK ஆப்ஷன் வேரியண்ட். ஸோ இது வந்து பனராமிக் சன்ரூஃப் மற்றும் டர்போ சார்ஜ் என்ஜினில் டிசிடியோடைய ஸ்டார்டிங் வேரியண்ட்டுங்க. ஏன்னா அது கீழே இருக்கிற வேரியண்ட்ஸில் இந்த ரெண்டு விஷயங்களும் கிடைக்காது. ஓகே ரைட். இப்போ என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் திங், என்ஜின்ஸ்னு பார்க்கும்போது 1.5 லிட்டர் நான் டர்போ பெட்ரோல், அது வந்து நார்மலாக கிடைக்கிறது தான். 115 PS மேக்ஸிமம் பவர், 144 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கிடைக்குது. அது இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது அதே வண்டி தான், நான் டர்போ மேனுவல் வண்டி. அதுலேயே உங்களுக்கு IVT கியர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது. டிரைவ் மோட்ஸ், ட்ராக்ஷன் மோட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஓகே தென் அதுக்கப்புறம் டீசல் அப்படின்னு வரும்போது டர்போ டீசல் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ டீசல் என்ஜின், 115 PS மேக்ஸிமம் பவர், 250 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் GDI டர்போ பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் 160 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 253 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் IMT, அதாவது கிளட்ச்லெஸ் இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 7 ஸ்பீட் DCT டியூவல் கிளட்ச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இதுதான் என்ஜினோடைய ஸ்பெக்ஸுங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் டர்போ பெட்ரோல் போகலாம், மைலேஜ் வேணும்னா டீசல் போகலாம். அதே சிட்டி கம்யூட்டு என்னைக்காவது ஒரு நாள் தான் ஹைவேஸ் போவீங்க, அப்படின்னுமே ஸ்மூத்தாக இருக்கணும், பெரிய அளவில் பவர்லாம் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு அப்படின்னா நம்ம நான் டர்போவே போதுங்க பெட்ரோலை பொறுத்தவரை. ஓகே ரைட். இப்போ எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே HTE ஆப்ஷன் வேரியண்ட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த HTK ஆப்ஷனும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் கிரில் உங்களுக்கு வந்து மேட் பிளாக் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தாலே தெரியுது. கிளாசி பிளாக் எதுவுமே கொடுக்கல, பட் இருந்தாலும் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் டாப் வேரியன்ட்ஸு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து ப்ரொஜெக்டர் LEDs கொடுத்தாங்க. பேஸ் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை இதில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் டைப் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் LED DRLs, இந்த ஸ்டார் மேப் டிசைன் LED DRLs வந்து எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதை தொடர்ந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, HTK வேரியண்ட்லேருந்தே இந்த செல்டாஸில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் கிடைக்குது. ஸோ கீழே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயும் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் ஆட் ஆகுது. ஆனால் சேட்லி ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. ஃபாக் லேம்ப்ஸ்க்கு பதிலாக பிளாங்க் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர் டிசைனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக வர ஒரு விஷயம் தாங்க, ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது சைடு அப்படின்னு வந்து பார்ப்போம்.
ஸோ சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏற்கனவே லென்த்தான வண்டி தாங்க. பழைய செல்டாஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லென்த் அதிகமாகி இருக்குது. 4.5 மீட்டர் கேட்டகரி அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குங்க. ஆல்மோஸ்ட் 4.5 மீட்டர்ஸ் வருது வண்டியோடைய நீளம். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாவே பெருசாகவே தெரியும். அவ்வளோ பெருசு பண்ணியிருக்காங்க. காரணம் இன்டீரியர் ஸ்பேஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. K3 பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க வண்டி அப்படின்னு இருக்கும்போது இன்னும் சாலிடாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. மேலும் சேஃப்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சேட்லி HT-K ஆப்ஷன் வேரியண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் நான் டர்போ பெட்ரோல் எடுத்தீங்கன்னா அதே சேம் 16 இன்ச் ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்குது. இது பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி இருந்தாலும் இது இன்னும் ஸ்டீல் வீல் தான். நீங்கள் இதே டீசல் அல்லது டர்போ பெட்ரோல் எடுத்தீங்கன்னா அலாய் வீல்ஸோட வரும். ஓகே, இது 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வரும். பட் நீங்கள் நான் டர்போ பெட்ரோல் எடுத்தீங்கன்னா இந்த ரெகுலரான ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்குது. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பட் என்னதான் நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன் தான். 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. கூடவே ABS வித் EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுமே ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதை தொடர்ந்து மெயினான ஹைலைட் பேனோராமிக் சன்ரூஃப். இந்த HT-K ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து தான் பேனோராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். HT-K வேரியண்ட் போனாலுமே பனராமிக் சன்ரூஃபாக கிடைக்காது. சன்ரூஃபே கிடையாதுங்க அதில். ஓகே, HT-K வேரியண்ட் வரைக்கும் சன்ரூஃபே இல்லை. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீட்டெயில், HT-K வேரியண்ட்லேருந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. கூடவே ஆட்டோமேட்டிக் பாப் அவுட் டோர் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. நம்ம HT-E ஆப்ஷன் வேரியண்ட் ரிவ்யூ பண்ணப்போ அது வந்து நார்மலான மேனுவல், அதாவது நம்மளே அமுக்கி நம்மளே இப்போ பாபா முதலெல்லாம் பிடிச்சி திறக்கிற மாதிரி ஒரு டோர் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. பட் HT-K வேரியண்ட்லேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக பாப் அவுட் ஆகுதுங்க. வண்டி அன்லாக் பண்ணிங்கன்னா பாப் அவுட் ஆகுது, லாக் பண்ணிங்கன்னா தானாக உள்ளே போயிடுது. இந்த டோர் ஹேண்டில்ஸ் மிட் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறது ஒரு சூப்பரான பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ரைட், அதுக்கப்புறம் பின்னாடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படியே HT-E ஆப்ஷன் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க சர்ப்ரைசிங்லி. ஆனால் இது வந்து ஃபுல் LED அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. காரணம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இண்டிகேட்டருக்கு வந்து பல்பு தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு LED மாதிரி இருக்குது, ஆனால் அது ஆக்சுவலி உள்ள பல்ப் இருக்குது. ஓகே, மற்றபடி இதெல்லாம் பார்க்குறது நல்லா தாங்க இருக்குது. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பம்பர்ஸில். அது வந்து நல்லாவே இருக்குது. பட் என்னென்னா ரொம்ப ஹைட்டான வண்டிகள் அவ்வளோ ஈஸியாக வந்து இதை பார்க்க முடியாது, ரிவர்ஸ் லேம்ப்ஸு கீழே அடியில் கொடுத்துருக்கறதுனால. மேலும் இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா HT-K வேரியண்ட்லேருந்து ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் வைப்பர் இருக்குது. அது இங்கே ஹிட்டன் வைப்பராக அடியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேலேருந்து கீழே இறங்கி வர மாதிரி வைப்பர் டிசைன் அது. ஸோ இது வந்து HT-K வேரியண்ட்லேருந்து கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு படுது. பரவாயில்ல, இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மிட் வேரியண்ட்டில் இருந்தாவது கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த HT-K ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸ். வண்டி பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லா இருக்குது. என்னென்னா அலாய் வீல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே நீங்கள் டீசல் அல்லது டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா அலாய் வீல்ஸும் வந்துடும். இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ HT-K ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய இன்டீரியர். ஃபர்ஸ்ட் திங், இந்த வண்டியோட கேபின் நீங்கள் பார்த்தீங்கன்னா HT-E ஆப்ஷன் வேரியண்ட் நம்ம பார்த்தோம். ஆனால் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்டீரியரோட கலரே வந்து டோட்டலாக மாறி இருக்கு. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, க்ரீனிஷ் கிரே மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாக்கோட சேர்ந்து கம்பைன் பண்ணி. ஆனால் இதில் பல ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுதுங்க. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் லெதர் சீட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, லெதரட் அப்போல்சரி. இது HT-E ஆப்ஷனில் கூட மேலே வந்து டெனிம் ஃபேப்ரிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஆனால் இதில் வந்து ப்ராப்பர் லெதரட், ஃபுல்லி லெதரட் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க எல்லா சீட்ஸுக்குமே. அது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இது போக நீங்கள் இந்த HT-K ஆப்ஷன் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக், அதாவது டர்போ பெட்ரோல் அதாவது டீசலில் ஆட்டோமேட்டிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸும் வரும். கூடவே டிரைவர் சீட்டுக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரும், 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். HT-K ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய டீசல் அல்லது டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ஸ்க்கு அது கிடைக்குது. ஆனால் நீங்கள் நான் டர்போ சூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த பெட்ரோல் வண்டி இதில் அது கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, அது என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த பாரபட்சம் பார்த்தாங்கிறது எனக்கு இன்ஃபேக்ட் புரியவே இல்லை இன்னும். ஓகே, ஸோ இப்போ டேஷ்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, டேஷ்போர்டு உடைய லே அவுட் டிசைன் எல்லாமே பெரும்பாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆட் ஆகியிருக்கு அதுதான் வந்து மெயினான விஷயம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லி லெதரட் ராப்ட் ஸ்டீரிங் வீல். அது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம ஏற்கனவே HT-E ஆப்ஷன் வேரியண்ட்லேயே பார்த்தோம், ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை, அது இருக்குது. ஃபுல்லி அந்த கனெக்டட் டிஸ்பிளே, பேனராமிக் டிஸ்பிளேஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கும் இதுக்கும் வந்துடுது, நல்லா இருக்குது. அது போக வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்திருக்கு. ஓகே, வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வேறு என்ன ஆட் ஆகியிருக்கு? ஸோ இன்டீரியரை பொறுத்தவரை ஸ்மார்ட் கீஸ் ஆட் ஆகியிருக்கு.
ஓகே, இது அதே சேம் ப்ரீமியமான ஸ்மார்ட் கீ தான். இதில் ரிமோட் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. மேனுவல் வண்டியாக இருந்தாலும் ரிமோட் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸாக கொடுத்துருக்காங்க. பிரில்லியன்ட். புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே ஆட் ஆகியிருக்கிறது. இது ஒரு தேவையான ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருந்தால் தான் ப்ரீமியம் கார். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸ்டீரிங் வீல் பொறுத்தவரை டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஆட் ஆகுது. நார்மலாக டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் இந்த வேரியண்ட்டில் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. இது உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைஸுங்க. ஸோ இதில் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகுது. அது போக டிரைவர் டோரில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு பவர் ஃபோல்டிங் மிரர்ஸும் இருக்குது. HTK வேரியண்ட்லேருந்தே பவர் ஃபோல்டிங் மிரர்ஸும் வந்துடுது. ஸோ அது இந்த வேரியண்ட்லேயும் உண்டு. ரியலி நைஸ். ஓகே, ஆனால் இந்த வேரியண்ட்லேயும் கூட இந்த சாஃப்ட் ஃபீலிங் மெட்டீரியல்லாம் எதுவுமே கொடுக்கல. எல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சேடான விஷயமா இருக்குது. பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியிலலாம் எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. ரொம்பவே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். மேஜராக ஆட் ஆகிற ஃபீச்சர் என்ன தெரியுங்களா? பனோராமிக் சன்ரூஃப். ஓகே, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பனோராமிக் சன்ரூஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பனோராமிக் சன்ரூஃப் நல்ல பெரிய சைஸ் சன்ரூஃப் இது. இந்த வேரியண்ட்லேருந்து தான் இது அவைலபிளாக இருக்குன்னு இருக்கும்போது இது வந்து ஒரு மெயினான ஹைலைட்டாக இருக்க போகுது சன்ரூஃப் பிரியர்களுக்கு. ஓகே, மற்றபடி டேஷ்போர்ட் லேஅவுட் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இதோ பவர் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது டிஸ்பிளேஸ் நீங்கள் பார்க்கலாம். நம்ம HTE ஆப்ஷன், இன்ஃபேக்ட் பேஸ் வேரியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரி அந்த பெருசாக கஸ்டமைசிங் எந்த ஆப்ஷனும் இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இதில் தேவையான வசதிகள் எல்லாம் இருக்குது. அதாவது ட்ரிப் மீட்டர்ஸு அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டீசலாக இருந்தால் யூரியா லெவல் இண்டிகேட்டரும் காட்டும். அதே இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேயும் கிடச்சிருது. அது போக ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் உண்டு. ஓகே, நல்ல குவாலிட்டி. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்ததுனால அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டுக்கு ஒரு சென்சார் டிஸ்பிளேயும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து வெரி நீட்டுங்க. வேற என்ன இருக்கு இதில்? இந்த இது கியா கனெக்ட் ஃபீச்சர்ஸ்லாம், கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் தேவையான வசதிகள் எல்லாம் கொடுத்துருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிங்கன்னா மேப்பும் ஒர்க் ஆகும், தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்கு பதிலாக இதில் ஆட்டோங்கிற பட்டன் இல்லை பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. பட் அதுவுமே பரவாயில்லைங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி டாகிள் டைப் பட்டன்ஸ் கொடுத்து ப்ரீமியமாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, காம்ப்ரமைஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் நம்ம ஏற்கனவே HTE ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ இதில் வர்றது ஒன்றும் பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. அது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு வசதி தான். ரைட், அது போக இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பெடல்ஸு, ஸ்போர்ட்டி அலாய் பெடல்ஸ் கொடுக்குறாங்க இவங்க. ஓகே, இந்த வேரியண்ட்லேருந்து இந்த ஸ்போர்ட்டியான அலாய் வீல் டிசைன் மெட்டாலிக் ஃபினிஷில் பெடல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக வந்து பிச் பண்ணுறாங்க. வரவேற்கத்தக்க இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். வேறு எதுவுமே பெருசாக ஆட் ஆகலைங்க. HTE ஆப்ஷன் வேரியண்ட் எப்படி இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. மெயினாக ஆட் ஆகியிருக்கிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபோல்டிங் RVMs, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல், லெதர் ராப் ஸ்டீரிங் அண்ட் ஃபுல்லி லெதர் அப்போல்சரி, அது போக வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பண்ண ஸ்டார்ட் அண்ட் பனராமிக் சன்ரூஃப். நீங்கள் இப்போ டர்போ பெட்ரோல் அல்லது டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா பவர் 8-வே பவர் டிரைவர் சீட் மற்றும் வெண்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸும் வரும். அதை ஸ்டாண்டர்டாக பேசாமல் HTK ஆப்ஷன் எந்த வண்டி எடுத்தாலுமே அதையும் கொடுத்துருந்துருக்கலாம். இது வெண்டிலேட்டட் சீட்ஸும் பவர் டிரைவர் சீட்டும் ஏன் வந்து டர்போ பெட்ரோல் மற்றும் டர்போ டீசல் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியலைங்க. ஸோ ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஓவரால் இந்த இன்டீரியர் நல்லா தான் இருக்குது. இப்போ பேக் சீட் பார்க்கலாம் வாங்க. பேக் சீட் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே இந்த புது கியா செல்டோஸை பொறுத்தவரை பல தடவை நான் சொல்லிட்டேன், வண்டி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கும்போது நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ், ஹெட்ரூம் நல்லா இருக்குது. பேனராமிக் சன்ரூஃப் இருந்தாலுமே நல்ல ஹெட்ரூம் எனக்கு வந்து கிடைக்குது. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பேன் இருக்குது. ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து ஒரு ஃபீல், ஏன்னா நல்ல சரியான ஸ்பேஷியஸான ஏரி ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த வண்டியில் இந்த பழைய செல்டாஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 ஹெட்ரெஸ்ட் இருக்காது, மேலும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே இருக்காது பேஸ் வேரியன்ட்ஸில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கூடவே 60-40 ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் கொடுக்குறாங்க. இது சூப்பர். மேலும் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டும் இருக்குது. அந்த வகையில் இருந்த குறை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன். ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையும் வர்ற ஒரு விஷயம் தான். சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் இங்கே எங்கேயும் கொடுக்காம இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு பின்னாடியே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் ஃபோன் ஏதாவது பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்கலாம். கேபிள் அவ்வளோ தூரம் வரணும்னு கூட அவசியம் இல்லை. சின்ன கேபிள்னா கூட போதுமாக இருக்கும். அந்த வகையில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த HTK ஆப்ஷன் மட்டும் இல்லை, HTK வேரியண்ட்லேருந்து ஆட் ஆகிற இன்னொரு ஃபீச்சர் என்ன தெரியுங்களா? இந்த சன் பிளைண்ட்ஸ் சைடில் இந்த சன் பிளைண்ட் கர்டன்ஸ் வந்து HTE ஆப்ஷனில் இல்லை, HTK வேரியண்ட்லேருந்து இந்த சன் பிளைண்ட்ஸும் கிடைக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், வெயிலை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகே, நல்லாயிருக்கு. ஆனால் எங்கேயுமே
சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லைங்கிறது தான் என்னுடைய மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். அது வந்து இல்லாத ஒரு சின்ன ஒரு குறை தான் எனக்கு. மற்றபடி சன்ரூஃப் தாராளமாக லைட் தருது. எல்லாமே ஒரு பிரைட்டான ஸ்பேஷியஸ் ஃபீலாக இருக்குது இந்த வண்டியில். இப்போ இங்கே கேபின் லைட் இல்லைன்னு இருக்கும்போது சைடுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சன்ரூஃப் இருக்கிற மாடல்ஸில் இங்கே சைடில் கேபின் லைட்டிங் வரும். எல்இடி பர்சனல் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. வாங்க இப்போது லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்க்கலாம். ஃபைனலாக லக்கேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கியா செல்டாஸ்க்குமே லக்கேஜ் ஸ்பேஸ் சேம் தானே. ஓகே, ஸோ 475 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி காமனாக கிளைம் பண்ணுறாங்க எல்லா வேரியண்ட்டுக்குமே. முன்ன பழைய வண்டிக்கு 433 இருந்துச்சு. இப்போ வண்டி பெருசானதுனால லக்கேஜ் ஸ்பேஸும் பெருசாகி இருக்குது. ஓகே, அதை தவிர ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஏற்கனவே பேஸ் HTE ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்தே இந்த பூட் லேம்ப் இருக்குது. அண்ட் 2 சைட்லேயுமே பேக் ஹுக்கும் வந்து கொடுத்தாங்க. இந்த HTK அண்ட் K ஆப்ஷனில் என்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் ட்ரே ஷெல்ஃப் வந்து ஆட் ஆகுது. இது வந்து ஒரு அடிஷ்னல் விஷயம். மற்றபடி பெருசாக ஒன்றும் மாறலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கூட ஒரு 16 இன்ச்சு ஸ்டெப்னி தான். ஓகே, கரெக்ட், 16 இன்ச்சு ஸ்டெப்னி. ஸோ இது வந்து நான் டர்போ பெட்ரோல் வண்டி. அதனால் ஆக்சுவல் மீதி வீல்ஸ் எல்லாமே 16 இன்ச்சு தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து டீசல் மற்றும் டர்போ பெட்ரோல் எடுத்திங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல் வரும். அது நீங்கள் எடுத்தாலுமே ஸ்டெப்னி வந்து 16 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ ஒரு சைஸ் கம்மியாக தான் இருக்கும். டெம்பரரி பர்பஸுக்கு அந்த ஸ்டெப்னி வந்து ஓகே அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேங்க. ஓகே, இதை தவிர அடிஷ்னல் ஸ்பேஸுக்கு 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் இருக்குது. ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகிடும். அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா கேம்பிங், பெட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபர்னிச்சர் ஷிஃப்ட் பண்ணுறதாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் கெப்பாசிட்டி தருது. ஓகே, ஸோ இதுதான் பூட் ஏரியா, ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ரைட், வாங்க இப்போ இந்த HTK ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கியா செல்டாஸோடைய HTK ஆப்ஷன் வேரியண்ட் இது வந்து யாருக்கு செட் ஆகும், எப்படிப்பட்ட வண்டி அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ பனராமிக் சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது நல்ல ஒரு ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு மட்டும் இல்லாமல் டர்போ பெட்ரோலில் DCT ஆட்டோமேட்டிக் வேணும், எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுவும் ஒரு ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக இருக்கும். மிட் வேரியண்ட்லேயே டர்போ பெட்ரோல் DCT ஆப்ஷன் கொடுக்குது. அதுபோக சில பல ஆடம்பர ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குது. அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு இன்டீரியர் ஃபீல், லெதர் சீட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்குது. புதிராக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இதில் நீங்கள் நான் டர்போ மேனுவல் மற்றும் நான் டர்போ IVT ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா வெண்டிலேட்டட் சீட்ஸ் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கிடைக்கிறது இல்லை. இதே டீசல் ஆட்டோமேட்டிக் மற்றும் டர்போ பெட்ரோலில் DCT அப்படின்னு எடுத்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸும் ஃப்ரண்ட் சீட்ஸ் கிடைக்குது. கூடவே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டும் கிடைக்குது. அது என்னென்ன ஒரு பாரபட்சம்னு எனக்கு வந்து புரியல. பட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் டீசல் ஆட்டோமேட்டிக் அல்லது DCT ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இந்த வேரியண்ட்டில் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபீச்சர்ஸ் ரீதியாக அதுவும் ஒரு அப்கிரேடாக இருக்கும். கொடுத்த காசுக்கு நல்லா ஒர்த் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எஸ், இந்த HTK ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய எல்லா வேர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் திரும்ப பார்க்க முடியும். அதாவது நான் டர்போ பெட்ரோல் மேனுவல் அண்ட் IVT அண்ட் டர்போ டீசல் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் மற்றும் டர்போ பெட்ரோலில் IMT அண்ட் DCT. ஸோ எல்லாத்தோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த HTK ஆப்ஷன் வேரியன்ட் ஒர்த்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்டன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.